கவிதா அண்ணாவா? சந்தோஷையும் பிரின்சியையும் பார்க்க சந்தோஷ் அனிதா என்று கத்தினான். மக்கள் கூட்டம் வேறு அவர்களை பார்க்க நெருங்க சிலர் பேசிக்கொண்டனர். 6 வருஷமா செத்து போயிட்டதா நினைச்ச அனிதா உயிரோட வந்துட்டாங்களா? கவிதாவிற்கு உலகம் தலைகீழாக மாறியது போலவும் தலை பாரமாக கால் வலுவிழந்து நிற்பது போலவும் இருந்தது. பிரின்சிதான் அனிதாவா? அப்போ அனிதா சாகலையா? சந்தோஷ் தம்பி செய்த புண்ணியம்தான் இன்னைக்கு தங்கச்சி வந்து சேர்ந்துச்சு. அனிதா அவ்வளவு அழகா இருக்காங்க. பேசிக்கொண்டே சிலர் கவிதா மேல் மோதியதில் அவள் கால் தவறி கீழே விழுந்தாள். எழ முடியாமல் தவித்தாள். கால் வலியில் வீக்கம் ஏற்பட்டது. மெல்ல தடுமாறி பக்கத்திலிருந்து சேரை பிடித்து கொண்டு அதில் அமர்ந்தாள். அனிதா வந்துவிட்டாள். ஏனோ கவிதாவிற்கு அபி தன்னை விட்டு போய்விடுவான் என்று பயம் வந்தது. அபி சென்னை இறங்கியதும் முதலில் நின்ற இடம் கவிதாவின் பத்திரிகை ஆபீஸ். அவள் அங்கு இல்லை. கவிதா சென்ற இடம் தெரிந்து கொண்டு அவளை தேடி வந்தான். அவளை முதலில் பார்த்து அவனின் இந்த 1 வார ஏக்கத்துக்கு விடையளிக்க வேண்டும். அவள் குரலை கேட்டு அவளை கட்டி அணைத்து இந்த 1 வார பிரிவு அவனுக்கு என்னவெல்லாம் செய்தது என்று அவள் காதில் சொல்ல வேண்டும். அங்கு கவிதா அபி அனிதாவை எவ்வளவு காதலித்தான் என்று உணர்ந்திருந்தவள் அபி அனிதாவை கண்டதும் தன்னை விட்டு விலகி விடுவான் என்ற பயத்தில் உட்கார்ந்திருந்தாள். திடீரென கொஞ்சம் கருப்பு உடை அணிந்தவர்கள் வழி செய்ய வந்து நின்றான் அபிமன்யு. கவிதாவை தேடி இங்கே வந்தவன் இங்கு நடந்த கலவரத்தில் எல்லாவற்றையும் மறந்து அனிதாவை நோக்கி நடந்தான். அபிக்கு இது நிஜமா? 6 வருடத்திற்கு முன் இறந்து போனதாக நினைத்து கொண்டிருந்த அனிதா இன்று உயிரோடு தன் கண்முன் வந்து நிற்கிறாள். தன்னை மறந்து அனிதாவை நெருங்கினான். கவிதாவோ அபியை பார்த்ததும் ஆவல் தாங்காமல் தன்னுடைய கால் வலியை தாங்கிக் கொண்டு அவனை தடுமாறி தொடர்ந்தாள். அனிதா சந்தோஷிடம் பேசிக்கொண்டிருந்தவள் அபியை பார்த்ததும் அவனை தாவி அணைத்தாள். அபி அதிர்ந்து அனிதாவை நாசுக்காக தள்ளிவிட்டு அவளை நட்புடன் பார்த்து சிரித்தான். நேரமாக கூட்டம் அவர்களை நெருங்கிக் கொண்டே இருந்தது. ஆட்களை வைத்து கூட்டத்தை விலக்கி கொண்டு அனிதா சந்தோஷ் மற்றும் கவிதாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினான். அனிதா வேண்டுமென்றே அபி அருகில் முன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். சந்தோஷும் கவிதாவும் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ள அபி தன்னுடைய கார் பெடலை அழுத்தி கூட்டத்தை ஊடே சாமர்த்தியமாக ஓட்டினான். கார் சீறி பாய்ந்து கூட்டத்திலிருந்து வெளியேறியது. சந்தோஷ் வீட்டில் ஹாலில் இவர்கள் உட்கார அனிதா பேச ஆரம்பித்தாள். அன்னைக்கு நம்ம 2 பேரையும் கட்டி போட்டு மயக்க மருந்து கொடுத்துட்டு நெருப்பு வச்சிட்டாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் என்னை காப்பாத்திட்டு உங்களை காப்பாற்ற வரும்போது நெருப்பு அதிகமானதால் அவரால் உங்களை காப்பாற்ற முடியலை. உங்களை விட்டுட்டு என்னை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டார். போகிற வழியில் எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு தலையில் அடிபட்டதால் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஞாபகம் போயிடுச்சு. நான் யாருன்னே எனக்கு தெரியலை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகி அந்த ஊரிலேயே வேலைக்கு போனேன். அப்போ ஒரு குடும்பம் என்னை பார்த்து பரிதாபப்பட்டு என்னை அவங்களோட கூட்டிட்டு போய் வெளிநாட்டிலே படிக்க வச்சு அவங்களோட வச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஞாபகம் திரும்பியதும் உங்களை பார்க்க வந்துட்டேன். அண்ணா, நான் இவ்வளவு நாள் உங்களை விட்டு இருந்ததற்கு என்னை மன்னிச்சிடுங்க. அபி, நமக்கு நடந்தது நினைவு வந்ததும் என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியலை. நீங்களும் எப்படியாவது தப்பிச்சு இருக்கணும்னு நினச்சேன். அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னதும் எனக்கு நிம்மதியாச்சு.
அபி, கொஞ்ச நாள் உங்க நினைவு இல்லாம இருந்தேனே தவிர என்னோட மனசெல்லாம் நீங்க தான் இருக்கீங்க. அபி, ஐ லவ் யூ அபி. கவிதா இதையெல்லாம் கேட்டு நடுங்கிக் கொண்டிருந்தாள். அபி அனிதாவிடம் கை நீட்டி ஹாப்பி பர்த்டே அனிதா, அப்புறம் இது என்னோட மனைவி கவிதா என்று கவிதாவை அறிமுகம் செய்து வைத்தான். அனிதா முகம் வெளுத்து போனாள். அபி, உன்னோட காதல் எனக்கு மட்டும்தான். அபி, கவிதாவை விட நான் தான் உனக்கு பொருத்தமானவள். உன்னை என்னிடம் மீட்டு வருவேன் என்று மனதில் சொல்லிக்கொண்டு அனிதா, அபி, 6 வருஷத்தில் நம்ம காதல் செத்து போச்சு இல்ல? அபி, ஆமாம், எங்களுக்கு நேரமாகுது, நாங்க கிளம்புறோம் என்று திரும்பி பாராமல் கவிதா முன் நின்று, கவிமா போகலாம். அந்த அழைப்பு கவிதா மனதில் மென்மையாக வருடியது. ஆனால் அனிதாவிற்கோ காதில் கேட்க முடியாமல் நாரசமாக ஒலித்தது. கவிதா நொண்டி நடக்க அதை பார்த்து அபி பதறி அவள் காலை பார்க்க அது வீங்கி இருந்தது. அபி உடனே குனிந்து அவள் காலை பிடித்து, என்னம்மா இப்படி வீங்கி இருக்கு என்று அவளை கையில் தூக்கி சென்றான். அபியின் செய்கையில் ஆத்திரமடைந்த அனிதா வெறுமையாக அபியை பார்த்தாள். சந்தோஷ், அனி, அபிக்கு கல்யாணமாகிடுச்சு. இனி உன்னோட மனசுல அபியை நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு, வேண்டாமா? அனிதா, அண்ணா, நான் ரொம்ப துரதிர்ஷ்டசாலி. இல்லை, கண்ணீர் விட்டாள். சந்தோஷ், அப்படி இல்லை. அனிதா, அப்புறம் ஏன் அபி எனக்காக காத்திருக்கலை? எதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்? என்னை விட எந்த விதத்தில் கவிதா உயர்ந்தவள்? சந்தோஷ், அனி, எது எப்படியோ இனி அபியை மறக்கிறது தான் நல்ல முடிவு. அனிதா, சரி அண்ணா என்று கண்களை துடைத்து கொண்டாள். கவிதாவை காரில் உட்கார வைக்க கவிதா எழுந்து, நான் பின்னாடி சீட்டில் உட்கார்ந்துக்கிறேன் என்று எழ போனவளை வலுக்கட்டாயமாக அமர வைத்தான். கவி, பிடிவாதம் செய்யாதே. சீட்டை சாய்த்துவிட்டு சீட் பெல்ட் போட்டுவிட்டு கதவை சாத்தி லாக் செய்து காரை ஸ்டார்ட் செய்தான். அபி டாக்டரை வீட்டுக்கு வர வைத்து இவனும் காரை வீட்டை நோக்கி செலுத்தினான். கவிதா ஜன்னலில் சாய்ந்து வெளியே பார்த்து கொண்டு அழுது கொண்டே வந்தாள். வீட்டிற்கு வந்து கட்டு போட்டு அவளை அமர வைத்து டாக்டரை அனுப்பிவிட்டு, கவி, நான் சொல்ல போறதை கவனமா கேளு. கவிதா அழுது கொண்டே இருந்தாள். கவியின் கன்னத்தை பிடித்து தாங்கி, கவிமா, லவ் யூ, கொஞ்சம் ப்ளீஸ் கேளு. அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, அனிதா என்னோட கடந்த காலம். அவளை என்னோட மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். என்னோட மனசு முழுசும் நீ மட்டும்தான் இருக்கே. இந்த 1 வாரமா ஒரு நிமிஷம் கூட தவறாம உன்னை பற்றி நினைச்சிட்டே இருந்தேன் என்று அவள் கண்களில் ஓரத்தில் நிற்கும் கண்ணீரை முத்தமிட்டான். கவிதா, நான் கூடத்தான் உங்களையே நினைச்சிட்டு இருந்தேன். கவிதாவிற்கு ஃபோன் வந்தது. யாரென பார்த்தால் ஜோஸ். அட்டன் செய்து காதில் வைத்தாள். மேடம், ஹாப்பி பர்த்டே. கவி, தேங்க்யூ. ஜோஸ், நோ, எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம், ட்ரீட் தான் வேணும். கவி, என்ன வேணும்? ஜோஸ், லஞ்ச் டைம் தாண்டி போச்சு, அதனால் டின்னர். கவி, டேய், எனக்கு காலில் அடிபட்டுடுச்சு, என்னால் வர முடியாது, சாரி. நான் வேணும்னா உனக்கு பணம் அனுப்புகிறேன், நீயே போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறியா? ஜோஸ், என்ன கிண்டலா? இந்த வேலை என்கிட்டே வேண்டாம், நானும் மேரியும் போகிறோம், பணம் அனுப்பிடுங்க. கவி, நீ ரொம்ப நல்லவன்டா, இப்போவே அனுப்புகிறேன், நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க. ஜோஸ், அதெல்லாம் நீங்கள் எவ்வளவு அனுப்புங்கிறதை பொறுத்து நாங்கள் முடிவு செய்துக்கிறோம். கவி, 1000 ரூபாய் போடுறேன். ஜோஸ், மேடம், உங்கள் கருணையே கருணை, நீங்களும் 1000 வருஷம் நல்லா இருக்கணும். கவி அதை கேட்டு சிரித்து பணத்தை மாற்றிவிட்டாள். உடனே ஜோஸிடம் இருந்து நன்றி பதில் வந்தது. அபி குளித்து வந்தவன் கவி ஃபோனை பார்த்து சிரித்து, நீ ரொம்ப தெளிவுடா என்று சொல்ல, யாரு என்று கேட்டான்.
கவிதா ஜோஸ் என்று சொல்ல மறுபடியும் கவிதாவிற்கு ஜோஸிடம் இருந்து ஃபோன் வந்தது. ஓகே பட்டன் தொட்டு காதில் வைக்க மேரியும் ஜோஸும் சேர்ந்து கத்தினர். தேங்க்யூ மேடம். கவிதா காதை விட்டு தள்ளி பிடித்தாள். அபி காதிலும் விழுந்தது. கவிதா ஃபோனை கட் செய்தாள். அபி எதுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க? கவிதா எதுக்கோ சொன்னாங்க என்றாள். இன்னும் அவனிடமிருந்து பிறந்த நாள் வாழ்த்து வரவில்லை என்ற கோவத்தில். அனிதாவுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லிட்டான். மகனே, உனக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணி வரை டைம். நீ மட்டும் வாழ்த்து சொல்ல தவறினே உன்னை 2ஆ பிச்சு போடுறேன். அபி என்ன யோசனை, என்கிட்ட என்ன கோபம் என்று அவள் காதை கடித்து விட்டுவிட்டு சென்ற வேலையை கச்சிதமாக செய்து முடித்தான். அபி அவளை அணைத்து கொண்டு கால் வலிக்குதா? கவிதா இல்லை என தலையாட்டினாள். அபி சரி கொஞ்ச நேரம் தூங்கு என்று அவளை அணைத்து கொண்டு கண்ணை மூடினான். அவனுடைய உடலின் கதகதப்பில் தூங்கி போனான். இரவு 7 மணி. அபி அவளை கட்டிலில் இருந்து எழுப்பினான். கவி என்ன மாமா? அவள் கண்களை கட்டி தூக்கி கொண்டான். என்னங்க என்று கட்டை விலக்க முயன்றவளை நோ தொடாதே என்று மிரட்டி ஹாலில் சோஃபாவில் அமர வைத்து அவள் காலடியில் அமர்ந்து ரெடியா? கவிதா என்றதும் கண்கட்டை அவிழ்த்து விட்டான். கவிதாவிற்கு கண்களை நம்ப மறுத்தாள். எங்கோ வழி தவறி சொர்க்கத்தில் மாட்டிக்கொண்டது போல இருந்தது. அவள் முன் இதய வடிவில் கேக். அதில் என்னுடைய மனைவி கவிதாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று எழுதி இருந்தது. அவளை சுற்றி பரிசு பொருட்கள். அவள் காலடியில் அபி. சிறிதும் யோசிக்காமல் அபியின் மேலே விழுந்து கட்டிக்கொண்டாள். அபி ராட்சசிக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேனா? இல்லையா? கவி தப்பிச்சிட்டீங்க என்று முத்தமிட்டாள். அபி அப்பா என்றதும் நகர்ந்து கொண்டாள். அப்போதுதான் ஆனந்தை பார்த்தாள். கவி எழுந்து அப்பா. ஆனந்த் வாழ்த்துக்கள் கவிதா. நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன். உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். கவி அசடு வழிந்து இல்லை அப்பா. ஆனந்த் சரி சரி கேக் வெட்டு. கவிதா முதல் முறையாக தன்னுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினாள். அவள் மாமா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் பிறந்த நாள் கேக், அதுவும் உங்ககிட்டேருந்து ரொம்ப ஸ்பெஷல் என்று கேக் அவன் வாயில் ஊட்டி லவ் யூ என்றாள். அவன் அவளுக்கு ஊட்டி லவ் யூ மோர் என்றான். நடுவில் ஒரு குரல் ஹாப்பி பர்த்டே கவிதா. யாரென்று பார்த்ததில் அனிதா கையில் ஒரு பரிசு பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தாள். அவளே உனக்கும் எனக்கும் ஒரே நாள் பிறந்த நாள், என்ன ஒரு ஒற்றுமை என்று அவளிடம் கை நீட்டினாள். கவிதா அனிதாவிடம் கேட்க பல கேள்விகள் இருந்தும் அமைதியாக கை குலுக்கினாள். ஆனந்த் அவளை விசித்திரமாக பார்த்து அபியிடம் என்னடா? அபி வாய் திறப்பதற்குள் அனிதாவே மாமா நான் இன்னைக்குதான் வந்தேன். அனிதாவை அந்த நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காததால் அவளிடம் என்ன பேசுவது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவளே பேச ஆரம்பித்தாள். உண்மைகள் சில நேரம் தாங்க முடியாமல் போயிடும். எனக்கும் அப்படித்தான். அபிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு என்னால் தாங்கிக்க முடியலை. ஆனால் நான் உண்மையை உணர்ந்து என்னோட மனத்தாங்கலிலிருந்து வெளியே வந்துட்டேன். உங்கள் 2 பேரையும் மனசார வாழ்த்திட்டு போகத்தான் வந்தேன். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி பர்த்டே கவிதா. கவிதா நான் ஏதும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடு. நாம் நல்ல நண்பர்களாக இருக்கலாம். அபி நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. இனி எதிர்காலத்தில் எந்த ஒரு பழைய நினைவுகளும் எனக்குள் வராமல் உங்களுக்கு நல்ல தோழியாக இருக்க ஆசைப்படுறேன். அதை தெளிவுபடுத்திட்டு போகத்தான் வந்தேன். அபி தேங்க்ஸ் அனிதா என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அனிதா இருக்கட்டும். அபி எப்படியும் நான் உங்கள் ப்ராஜெக்டில் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம். நமக்குள்ள எந்த சங்கடங்களும் இனி இருக்கக்கூடாதுன்னு தான் இதை சொல்ல வந்தேன். அபி என்னது நீ சொல்லறது எனக்கு புரியலை. எந்த ப்ராஜெக்ட்?
அனிதா, நீங்கள் புதுசாக 500 வீடு கட்ட வெளிநாட்டில் இருக்கிற ஒரு டிசைனர் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டீங்க இல்லையா? நான் தான் அந்த டிசைனர் பிரின்சி. கவிதா இவர்கள் பேசுவதை பார்த்து குழம்பினாள். அபி இவளுடன் வேலை செய்ய வேண்டுமா? கவிதா ஏதும் மன சங்கடப்பட்டா என்ன செய்வது? அப்படியா? அங்கு சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. அனிதா, நான் உங்களை தொந்தரவு செய்யறேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். ஆனந்த், சரி கிளம்பு என்றார் வெறுப்பாக. அனிதா கிளம்பினாள். அனிதா, என்னை இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னவர்களை நான் வெளியே போன்னு சொல்ல போகிற நேரம் ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த வீடு, அபி, அவனோட பரிசு பொருட்கள் எல்லாமே எனக்கு சொந்தம். என்னோட சொந்தமான பொருளை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்று நினைத்து கொண்டே சென்றாள். ஆனந்த், என்னடா அப்படி ஒரு ப்ராஜெக்ட்? அதெல்லாம் வேண்டாம். ரீச் தி கான்ட்ராக்ட். அதுக்கு உனக்கு என்ன நஷ்டம் வந்தாலும் நான் காம்பன்சேட் பண்ணுறேன்.